வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டி ஆடியோஸ். நான் உங்க தீபக். ஸோ ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறது இந்த லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி நிறைய பேரோட என்கொயரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். ஸோ ஸ்டீரியோவை தான் இந்த வீடியோவில் நம்ம என்டையராக பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட பொருள் இருக்குது. ஹோம் தேட்டருக்கான பொருளுங்களும் இருக்குது, ஸ்டீரியோக்கான பொருளும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆனால் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஸ்டீரியோவாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டீரியோ லவராக இருந்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டீரியோ லவராக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விண்டேஜில் ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ ஹோம் தியேட்டர்ஸ் ரிலேட்டடும் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸ்டீரியோலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு என்ன வேண்டாலும் நம்ம தாராளமாக தரலாம். சிடி பிளேயர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்ஸ், ரேக் சிஸ்டம்மு, ஸ்டீரியோக்கான ஸ்பீக்கர்ஸு, ஸோ ஹோம் தியேட்டருக்கான சபூஃபர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டீரியோக்கான ஸ்பீக்கர்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாகவே அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க, எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்டீரியோ லவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டி ஆடியோஸ். நான் உங்கள் தீபக். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஸ்டீரியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே விண்டேஜில் ஸ்டீரியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் இதில் கிடைக்கலாம். ப்ளஸ் நீங்கள் எஸ்பெஷலி ஒரு விண்டேஜ் லவர், எனக்கு வந்துட்டு ஸ்டீரியோவில் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே எப்போவுமே காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டருக்கான ப்ராடக்ட்டை தான் காமிப்போம். ஆனால் இந்த வாட்டி கஸ்டமர்களோட தேவை பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டீரியோ இருக்கா, இது இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டீரியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸு இதெல்லாமே ரெக்குவயர்மெண்ட் எல்லோரும் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக வேண்டி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஸ்டீரியோட ரேக் சிஸ்டம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர்ஸு, ஸ்பீக்கர்ஸு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பொருளுங்க எடுத்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இது மேற்கொண்டு நாங்கள் என்னென்ன பொருளுங்களை காமிக்கிறோமோ எல்லா பொருளுங்களும் உங்களை வந்து கரெக்டாக ரீச் ஆகி உங்களுக்கு தேவைப்படுற பொருளை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் சேனலில் பார்க்குற எல்லா நண்பர்களும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது சோனியில் ஒரு கம்ப்ளீட் ரேக் சிஸ்டமை தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கேயுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இது எல்லாமே பியூர்லி விண்டேஜ் மாடல்ஸ். சரிங்களா? கொஞ்சம் லேட் 80s 90s வந்த மாடல்ஸ் இது. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இந்த மாதிரி எங்கேயுமே மேனுஃபேக்சரிங் எல்லாம் இல்லை. இதெல்லாமே அவுடேட்டட் மாடல் தான். அப்படின்னா ஸ்டாப் ஆன மாடல் தான். இதில் இருக்கக்கூடிய இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் அவ்வளோ இல்லை. இதுதான் உண்மை. இதில் வரக்கூடிய குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ப்ராடக்ட்டுங்கள இந்த குவாலிட்டிக்கான எந்த ஒரு இதுவே இல்லை. அந்த குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் டெக்கு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூனரு, சிடி பிளேயரு, அதுக்கான ஆம்பிளிஃபையர். ஸோ 4 இது ஒரு ரேக் சிஸ்டமாக இருக்குது. சோனியோட ஒரு ரேக் சிஸ்டம்மு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரிப்பு சிஸ்டம் கிடையாது. இது இண்டிவிஜுவல் பவர் கொடுத்துக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் இதை எடுத்து வச்சு நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேசட் டெக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கேசட் டெக் போடுற மாதிரி இருக்குது. சிடி பிளேயர் அவைலபிள் இருக்குது, அதுக்கான ஆம்பு, அதுக்கப்புறம் டியூனர்னாக்கா எஃப்எம் வந்துடும் இதில். ஸோ பர் சேனலுக்கு வந்துட்டு 60 வேட்ஸ் போடலாம். இதில் தாராளமாக வந்துட்டு நீங்கள் 60 வேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். 60 வேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர் சேனலுக்கு 8 ஓம்ஸுக்கு 60 வேட்ஸ் வந்துடுது இது. ஸோ தாராளமாக குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க. சிடி பிளேயர் இருக்குது, அதுக்கான சிடி பிளேயர் இருக்குது. நீங்கள் சிடி பிளேயரை பார்க்கலாம் இங்கே. ஸோ இது வந்துட்டு சிடி பிளேயரு, இதுக்கான ஆம்பிளிஃபையர் இது 60 வாட்ஸ் பர் சேனல். நான் சொன்னது மாதிரி இது பார்த்தீங்கன்னா டியூனர்னால் உங்களுக்கு எஃப்எம் ஏஎம் ரெண்டுமே கிடச்சிடும் இதில். ஸோ எஃப்எம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டனா போட்டிங்கன்னா போதும், எஃப்எம் கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வேலை செஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 கேசட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசட்டும் போட்டுக்கலாம், இதில் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த சைடு ஏதோ ஒரு கேசட்டை போட்டு ப்ளே பண்ணுற ஒரு கண்டென்ட்டை நீங்கள் இங்கே ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸோடு வந்துடும் இது. ஸோ கம்ப்ளீட் ட்ராக் சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது. ஸோ விண்டேஜ் ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க விண்டேஜ். அவங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருள் தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கான ஸ்பீக்கர் செட்டும் இருக்குது, கூட ஸ்பீக்கர் செட்டு கூடவே கொடுத்துடலாம் இது. ஸோ சோனிக்கான ஒரு ஸ்பீக்கர் செட்டோட தான் இது இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அலாங் வித் ஸ்பீக்கர் 8 இன்ச்சஸ் டிரைவரு, ஒரு மிட்டு, ஒரு ட்விட்டர் வரும். ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது பாக்ஸு கூட. இது கம்ப்ளீட்டாகவே ஒரு பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 rupees அலாங் வித் ஸ்பீக்கரு கம்ப்ளீட்டாகவே இது கொடுத்துடலாம் இந்த ரேக் சிஸ்டம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மேற்கொண்டு டெக்னிக்ஸில் சோனியில் இன்னும் 2 ரேக் சிஸ்டம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஈக்குவலைசர் வரும். இதில் ஈக்குவலைசர் மிஸ்ஸிங்கு. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஈக்குவலைசர் வரும். ஈக்குவலைசரு, ஆம்பிளிஃபையரு, டியூனரு, கேசட் டெக்கு.
இவ்வளோ ப்ராடக்ட் வருது அதில், சரிங்களா? ஸோ இது ஒன்று பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் நான் அது ஒன்று காமிக்கிறேன். ஸோ பார்த்துட்டு போதும். அதுக்கப்புறமா வேறு நிறைய ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே காமிக்கலாம். ஸோ இது தேவைப்படுறவங்க எங்களோட நம்பரை நாங்கள் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், மெயிலையும் நாங்கள் டிஸ்பிளே உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா கொரியர் வந்துட்டு பாசிபிள் இருக்குது. எங்கே வந்தாலும் அனுப்பி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொரியர் சார்ஜஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் தான் பே பண்ணணும். ஸோ பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை. பேக்கிங் அண்ட் கொரியர் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எங்கே வந்தாலும் நம்ம அனுப்பி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸில் ஒரு ரேக் சிஸ்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரேக் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா டியூனரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே சிடி பிளேயரு, ஆம்ப்ளிஃபையரு, ஸ்பெக்ட்ரம் ஈக்குவலைசர். ஸோ ஸ்பெக்ட்ரம் ஈக்குவலைசர் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கே கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் டிஸ்பிளே வந்துடும், சரிங்களா? ஸ்பெக்ட்ரம் ஈக்குவலைசர் வித் கேசட் டெக்கு. ஸோ இது ஒரு ரேக் சிஸ்டம் அவைலபிள் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி இண்டிவிஜுவல். இது 110 வோல்ட்ஸ், இது 110 வோல்ட். இது பவர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கோசரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால 110 வோல்ட் தான் இருக்கும். இதுக்கான ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரு நாங்கள் கொடுத்துட்றோம். இதுக்கான ஸ்பீக்கர்ஸும் அவைலபிள் இருக்குது, சரிங்களா? டெக்னிக்ஸ்க்கான ஒரிஜினல் ஸ்பீக்கர், இது கூட வந்திருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டமும் அவைலபிள் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாகவே இந்த ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 2 கேசட் டெக் வந்துடும், உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் ஈக்குவலைசரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரு, சிடி பிளேயரு, எஃப்எம் டியூனர், எஃப்எம் அண்ட் ஏஎம் டியூனர் வந்துடும், சரிங்களா? ஃபுல் ரேக் சிஸ்டம் நல்ல ஒரு கண்டிஷனில் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க. பர் சேனல் வந்துட்டு இது உங்களுக்கு 80 வேட்ஸ் வருங்க. ஸோ ஆம்ப்ளிஃபையரை பார்த்தீங்கன்னா பர் சேனலுக்கு உங்களுக்கு 80 வேட்ஸ் வரும், 8 ஓம்ஸுக்கு. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 வேட்ஸ் வரும், சரிங்களா? ஸோ காம்பினேஷனான ஒரு ஸ்பீக்கர்ஸை தான் கொடுத்துருக்காங்க. 3-வே ஸ்பீக்கரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இண்டிவிஜுவல் ட்ராக் தான். இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பவர் கார்டை போட்டு செப்பரேட்டாகவே கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை மெயின் யூனிட்டாக இதை போட்டுட்டு இதிலேருந்து இது அப்படின்ட்டு சீரீஸாகவும் நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பின்னால் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரேக் கம்ப்ளீட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வித் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு நாங்கள் தர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,000 ருபீஸ் தரும். 62,000க்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த ஒரு ரேக் சிஸ்டம், இதுக்கான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆகட்டும், இல்லை அந்த சோனி ஆகட்டும், சோனி இந்த ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் சோனியில் இன்னொரு ரேக்கும் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர்லி மேட் இன் ஜப்பான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது, சரிங்களா? ஸோ இங்கேது எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர்லி மேட் இன் ஜப்பான். எஸ்பெஷலி இது பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு. ஸோ மேட் ஃபார் யூஎஸ்ஏ அந்த கேட்டகரி தான் வரும். இது நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. தாராளமாக தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், கேட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சோனிலே இன்னொரு சிஸ்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்டையர் ரேக் இருக்குது, கேசட் டெக்கு, அதுக்கப்புறம் எஃப்எம் ஏஎம் டியூனரு, அது சிடி பிளேயரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஏஎம் டியூனரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ஈக்குவலைசரு, அப்புறம் ஆம்ப்ளிஃபையர். ஸோ கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேக் சிஸ்டமாக தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ட்ராக்காக நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்ட்ரிப்ஸும் அவைலபிள் இருக்கும், ஸ்ட்ரிப்பும் இருக்கும், இண்டிவிஜுவலாகவும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். 2 கேட்டகரி ஆஃப் ரேக் சிஸ்டம் தான் இது. இதுக்கான ஸ்பீக்கர்ஸும் கூடவே அவைலபிள் இருக்குது, சோனியோட ஸ்பீக்கர்ஸும் அவைலபிள் இருக்குது. கம்ப்ளீட்டாகவே இப்போ நாங்கள் காமிச்ச 3 செட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட தான் அவைலபிள் இருக்குது. ஸோ எதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எல்லாமே இதுலேயே வந்துடுது. ஸோ சிடி பிளேயர் உங்களுக்கு வந்துடுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் வந்துடுது, ஈக்குவலைசர் வந்துடுது, எஃப்எம் ஏஎம் டியூனர் வந்துடுது, கேசட் டெக் வந்துடுது. ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒரு ரேக் சிஸ்டத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. இதுவும் பார்த்தீங்கன்னா பர் சேனலுக்கு 65 வேட்ஸ், 8 ஓம்ஸில் 65 வேட்ஸ் வந்துடும். ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸுக்கு 100 வேட்ஸ் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ஈக்குவலைசர் தான் இது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, இது எல்லாமே நாங்கள் ஆன் பண்ணலை. ஸோ ஆன் பண்ணால் கம்ப்ளீட்டாகவே அந்த லைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம டிசைனாக இருக்கும். யூனிக்கான ஒரு டிசைன் லைட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் சொன்னது மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் வரதில்லை, இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் மாடல் தான் இது. ஸோ இது அலாங் வித் ஸ்பீக்கர்ஸ், இது நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58,000 ருபீஸுக்கு தரோம். 58,000 ருபீஸ் ப்ளஸ் பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் தான் கொடுக்கணும். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள். ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது சிஸ்டம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இது பார்ப்போம். ஸோ எல்லாமே விண்டேஜ் ப்ராடக்ட்டு தான் இந்த வீடியோவில் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ விண்டேஜ் லைக் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக பார்க்குறவங்க இது கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நீங்கள் ஒரு ரேக் சிஸ்டத்தை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா என்டையர் ரேக் சிஸ்டம் இது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரேக்காக இருக்கும் இது.
ஸோ சாம்சங் ரேக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கான 2 ஸ்பீக்கரும் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கான மேட்சிங் ஸ்பீக்கரு, ஸ்பெக்ட்ரம் ஈக்குவலைசரை பார்க்குறீங்க இங்கே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கான பவர் ஆம்ப்ளிஃபையரு, இது சிடி பிளேயரு, ஸோ அதுக்கான கேசட் டெக்கு, டியூனரு, அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரீ ஆம்ப்ளிஃபையரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வினைல் ரெக்கார்ட்ஸை வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களோட ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் ரெக்கார்ட்ஸை வச்சுக்கலாம். ஸோ ரெக்கார்டு பிளேயரையும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ரெக்கார்ட் பிளேயரையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ரெக்கார்ட் பிளேயரும் இது கூட கொடுத்துருவோம். ஆனால் ரெக்கார்ட் பிளேயரோட கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ரேக் சிஸ்டம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அலாங் வித் ஸ்பீக்கர்ஸ் 12 இன்ச்சஸ் 3-வே ஸ்பீக்கர்ஸ். இது 12 இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 3-வே ஸ்பீக்கர்ஸு. ஸோ அல்டிமேட்டான ஒரு ரேக் சிஸ்டம். இன்றைக்கி நினச்சா யாராலையும் வாங்க முடியாது, ஏன்னா எங்கேயுமே இந்த பொருளுங்க எல்லாம் இல்லை. ஸோ இந்த ரேக் சிஸ்டத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,80,000 வரும். ஸோ 180க்கு இந்த ரேக் தரோம். தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷிப்பிங் பாசிபிள் இல்லை. இது வேணும்னா உங்களுக்கு காரில் தான் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஐதர் நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல, இல்லை நாங்கள் டெலிவரி பண்ணோன்னா கூட அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எங்கே வந்தாலும் அனுப்பலாம், கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கம்ப்ளீட் ரேக் சிஸ்டம் சாம்சங்கில் 120 வாட்ஸில் பவர் அண்ட் ப்ரீ ஆம்ப்ளிஃபையரு. ஸோ குவாலிட்டியெல்லாம் வேறு லெவல் குவாலிட்டிங்க, வின்டேஜில். இதுக்கான ரெக்கார்ட் பிளேயரோட ஃபுல் செட்டாக தான் இது கொடுக்குறோம். மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தேவைப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெனானில் ஒரு சிடி பிளேயரை தான் பார்க்குறோம். நேடில் இன்னொரு சிடி பிளேயர், அதே போல் நேடில் இன்னொரு சிடி பிளேயர், நேடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் இந்த வீடியோவில் இந்த ஒரு செக்மெண்ட்டில் காமிக்கிறேன், பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது 24 பிட்டில் ஒரு சிடி பிளேயரை பார்த்துட்டு இருக்கீங்க. டெனானில் வந்துட்டு மாடல் நம்பர் DCD 755AR. ஸோ இதுதான் இதோட மாடல் நம்பரு. ஸோ ஆல்ஃபா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே பார்க்க முடியும் உங்களால், ஆல்ஃபா ப்ராசஸிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்ட் கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஒரு 24 பிட்டுக்கான சிடி பிளேயர் தான் இது, சரிங்களா? ஸோ நல்ல ஒரு பிளேயரு, கண்டிப்பாக அது தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,500 ருபீஸ். ஸோ 14,500 ரூபாய்க்கு நாங்கள் இந்த சிடி பிளேயர் தரோம், நல்ல ஒரு கண்டிஷனில், சரிங்களா? தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேடில் ஒரு சிடி பிளேயர் தான் இருக்குது. C542 அப்படின்ற ஒரு மாடல் தான் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 24 பிட் தான் வரும் உங்களுக்கு. 24 பிட்டில் இன்றைக்கி சிடி குவாலிட்டியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ வின்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இதோட அருமை தெரியும். ஸோ ஹோம் தியேட்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியல அப்படின்றது இல்லை. ஸோ வின்டேஜ் லவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டோட அருமை தெரியும். ஸோ நேடில் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13,000 ருபீஸ் கொடுக்குறோம். 13க்கு வந்துட்டு தாராளமாக இது தரலாம். ப்ளஸ் பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும், ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள். கீழே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல், இது C521BE. ஸோ இதுதான் BEE அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வேற ஒரு மாடலு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 12,000 ருபீஸ்க்கு இந்த சிடி பிளேயரை தரேன். தாராளமாக தேவைப்படுறவங்க இதை கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நேட் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா, நேட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஆம்பிளிஃபையரு, நல்ல ஒரு வேட்டேஜான ஆம்பிளிஃபையர் இது, சரிங்களா? இதோட மாடல் நம்பரை சொல்லிடுறேன். நேடில் வந்துட்டு 319 தான் இதோட மாடல் நம்பர். நேட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் 319 தான் இதோட மாடல் நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூனரு, சிடி, வீடியோ, ஆக்ஸு, டேப் 1, டேப் 2 இந்த மாதிரி இவ்வளோ இன்புட்ஸ் வந்துடும். பேஸ் ட்ரபிள்கான கண்ட்ரோல் இருக்குது, டோனுக்கான கண்ட்ரோலும் இங்கே இருக்குது, பேலன்ஸ்க்கான நாபிங் கொடுத்துருக்காங்க, வால்யூம், சரிங்களா? இதுக்கான ரிமோட் நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் இது ரிமோட் மாடல் தான். இதுக்கான ரிமோட் நம்மக்கிட்ட இல்லை. டேம் சீப்பான ப்ரைஸில் தான் இது தரப்போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 வாட்ஸ் வந்துடும் உங்களுக்கு 8 ohmஸில். ஸோ 125 வாட்ஸ் 8 ohmஸுக்கு நல்ல ஒரு ஆம்பிளிஃபையர். டொரடைல் டிரான்ஸ்ஃபார்மர் வரும், நார்மலான டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, டொரடைல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருப்பாங்க. செம்ம வேட்டேஜான ஒரு ஆம்பிளிஃபையர். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தாராளமாக எடுத்துக்கங்க. வெறும் 29,000 ருபீஸ் தான் இதை தரோம், சரிங்களா? 29,000 ரூபாய்க்கு வந்துட்டு உங்களுக்கு 125 வாட்ஸ் நேடில் வந்துட்டு ஒரு ஆம்பிளிஃபையர், ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் கிடைக்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டம். ஸோ அன்டச்டு ப்ராடக்ட்டு, ஏதோ ஒரு சர்வீஸ் ஆன ஒரு பொருள் கிடையாது, நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. ஸோ தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் இதையும் சேர்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, 125 வாட்ஸ் பர் சேனலுக்கு
ஸோ டொரடைல் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்துடும். காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக போட்டிருப்பாங்க. தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் கேட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மரான்ஸில் ஒரு ஈக்குவலைசரை பார்க்க போகிறோம். டிஆக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலைசரை பார்க்க போகிறோம். பாயினரில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை பார்க்க போகிறோம். நாக்கா மேட்சில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது 10+10 பேண்ட் ஈக்குவலைசர் மரான்ஸில். ஸோ வித் லைட்டிங்ஸ் வரும். சரிங்களா? ஈக்குவலைசரில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் வரும். 10+10 பேண்ட் இருக்குது. நல்ல ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்குது ப்ராடக்ட்டு. EQ20D இதோட மாடல் நம்பரு. ஸோ பார்த்தீங்கன்னா 3 இன்புட் வரும். சரிங்களா? ஸோ 3 இன்புட் வந்துடும். நல்ல ஒரு கண்டிஷனில் 10+10 பேண்ட் ஈக்குவலைசர் மரான்ஸோடது. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,200 ருபீஸுக்கு தரும். இது 13,200 ரூபாய்க்கு மரான்ஸோட இந்த ஈக்குவலைசரை தரும். தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆக்ல வந்துட்டு ஒரு ஈக்குவலைசரை பார்க்க போகிறோம். இது அலாங் வித் ஸ்பெக்ட்ரம். சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் டிஸ்பிளே வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10+10 பேண்டு தான் ஈக்குவலைசர் இது. ஸோ ஏகப்பட்ட இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஏகப்பட்ட இன்புட்ஸ் அவுட்புட்ஸ், அதுக்கப்புறம் ஈக்குவலைசர் ஆன் ஆஃப் பவருக்கான பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ரெக்கார்டிங் இன்புட், ரெக்கார்டிங் லைன் அவுட்டு, லைன் இன் எல்லாமே இருக்குது இதில். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் யூனிட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். ஸ்பெக்ட்ரம் அனலைசர் டிஸ்பிளே வந்துடும் இது. ஸோ அதை தவிர்த்து இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு இது லைட்டிங்ஸ் வந்துடும். இந்த சைடும் லைட்டிங்ஸு, இந்த சைடும் லைட்டிங்ஸு. இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ருபீஸ்க்கு இது தரும். காஸ்மெட்டிக் கண்டிஷன் ஆவரேஜாக தான் இருக்குது. ஓகே ஃபைனன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மின்ட் கண்டிஷன்லலாம் இல்லை. ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி 12,000 ருபீஸ்க்கு இது தரேன். வித் கம்ப்ளீட் என்டையர் ஸ்பெக்ட்ரம் டிஸ்பிளே. தாராளமாக தேவைப்படுறவங்க அது கேட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாயினரில் ஒரு நல்ல ஒரு ஆம்பிளிஃபையரை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவும் ஒரு ஃப்ளாட் ஆம்பு தான். நாக்கா மேட்சில். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா A300R அப்படி தான் இருக்கும் இதோட மாடல் நம்பரு. வெறும் 35 வாட்ஸ் தான் பர் சேனலுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 150 வாட்ஸ் டவரை போட்டிங்கன்னா ஈஸியாக ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இது. ஸோ என்னடா இது வெறும் 35 வாட்ஸ் 8 ஓம்ஸுக்கு அப்படின்றது யோசிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 வாட்ஸ் 150 வாட்ஸ் டவரை போட்டிங்கன்னா அசால்ட்டாக ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் மாடல் தான். நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 ருபீஸ் வரும். சரிங்களா? இந்த பாயினரோட ப்ரைஸு உங்களுக்கு 14,500 ருபீஸ் வரும் 35 வாட்ஸ் பர் சேனலுக்கு. அதே போல் நாக்கா மேட்சில் வந்துட்டு IA3 அதுதான் இதோட மாடல் நம்பரு. ஸோ ஃப்ளாட் ஆம்பிளிஃபையர். இதுவும் வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும், பேலன்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் பேஸ் டபுள்கான கண்ட்ரோல் வந்துடும். சரிங்களா? வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும், அதுக்கப்புறம் டியூனரோட செலக்டருக்கான உங்களுக்கு பட்டன் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கெயின் கண்ட்ரோல். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே செலக்டர். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டேப்பு, சிடி, டியூனர் அண்ட் டாக்ஸ் 4 இன்புட் கொடுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட் ஆம்பிளிஃபையர் தான் நாக்கா மேட்சோடது. எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சர்வீஸ்டு ப்ராடக்ட் கிடையாது. எல்லாமே நல்ல ஒரு ஜென்யூனான ப்ராடக்ட் தான். இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் பர் சேனலுக்கு வரும். சரிங்களா? 45 வாட்ஸ் தான் பர் சேனலுக்கு. ஆனால் நல்லாவே இருக்கும் ஆம்பிளிஃபையரு. ஸோ நல்ல ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தேவைப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்பீக்கர்ஸ் இருக்கும்போது அதுக்கான குவாலிட்டி உங்களுக்கு 100% ரொம்ப ரிசல்ட் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாகவே நல்ல ப்ராடக்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,500 ருபீஸ் தரும் ப்ளஸ் பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ தாராளமாக இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்க்குற ஒரு நண்பர்கள் யாருக்காச்சும் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இல்லை உங்கள் சர்க்கிளில் இருக்குன்னா தேவை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணி விடலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் தாராளமாக கேட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஸ்டீரியோ தான் இது. ஸோ ஸ்டீரியோவிலே பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ப்ரீ ஆம்பிளிஃபையர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெர்னி அப்படின்னு சொல்லி ஷெர்னி 2.5 ஷெர்னி 3.5 அப்படின்னு சொல்லி இன்டிகிரேட்டட் ப்ளஸ் ப்ரீ பவராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஃப்ளாட்டு தான் இது. ஸோ பவர் அண்ட் ப்ரீயா வந்துட்டு இது ஒரு காம்பினேஷன் தரும். ஸோ 65 வாட்ஸ் பர் சேனலுக்கு வரும். ஸோ உங்களோட ஒரு ஸ்டீரியோவுக்கு வந்துட்டு ஒரு பயாம்பிங்கில் ஒரு டவர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இதிலேருந்து 2 ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டியை நீங்கள் எடுத்து அவுட்புட்டு கொடுக்கலாம். ஸோ பயாம்பிங்கோட கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா மேலேக்கு 2 அதுக்கப்புறம் கீழேக்கு 2 அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ பவர் அண்ட் ப்ரீ 65 வாட்ஸ் பர் சேனல் 8 ஓம்ஸுக்கு. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 36,000 ருபீஸுக்கு தரும். இந்த பவர் அண்ட் ப்ரீ இது பார்த்தீங்கன்னா பியூர்லி மேட் இன் USA. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க. அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடியோ லேப் பியூர்லி மேட் இன் இங்கிலாண்டு. ஸோ 100 வாட்ஸ் பர் சேனல் வந்துடும் 8 ஓம்ஸுக்கு. இதுக்கான பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸுக்கான கண்ட்ரோல் இது. ஸோ டோன் கண்ட்ரோலும் இங்கே கொடுத்துருக்காங்க, ரெக்கார்டிங்கான கண்ட்ரோல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க.
மெயின் பவர் ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. 100 வாட்ஸ் 8 ஓம்ஸுக்கு பவர் அண்ட் ப்ரீ ஆடியோ லேபில். ஸோ டேம் சீப்பான ப்ரைஸ், காஸ்டிங் டு காஸ்டிங் சேல் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் உங்களுக்கு 48,000 ருபீஸ் தரும். வெறும் 48,000 ரூபாய்க்கு பியூர்லி மேட் இன் இங்கிலாந்து ஆடியோ லேப். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸாக இது எல்லாமே, சரிங்களா? நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ். ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 48,000 ருபீஸ் தரோம். கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நாங்கள் ஒரு டெமோக்கு ரொம்ப நாளாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு யூனிட் தான். எங்களோட டெமோக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஜஸ்ட் எடுத்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்கோம். 36,000 ருபீஸ் 65 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அண்ட் ப்ரீ தரலாம். இது நீங்கள் இன்டிகிரேட்டடாகவும் யூஸ் பண்ணலாம், பவர் அண்ட் ப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம். பியூர்லி மேட் இன் யூஎஸ்ஏ. ஸோ நல்ல ஒரு மாடல்ஸு, கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போது. ஸோ சாம்சங்கில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா சாம்சங் டிசி சர்வோ ஆம்பிளிஃபையர்னு கொடுத்துருக்காங்க. A7 தான் இதோட மாடல் நம்பரு. ஸோ 40 வாட்ஸ் வரும் பர் சேனல் 8 ஓம்ஸில். 8 ஓம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் வரும். இங்கே ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் டிஸ்பிளே வரும். ஸோ ஆடியோ இன்புட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு இங்கே இது காமிச்சிடும். ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டிங் டிஸ்பிளே வரும் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு 7,000 ருபீஸ் இது கொடுக்குறேன். ஸோ வெறும் 7,000 ரூபாய்க்கு தான் இந்த ஆம்பை கொடுக்குறோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வரக்கூடிய ரெண்டு சின்ன சின்ன நாப், ஹை ஃபில்டரு, அந்த நாபுங்க இல்லை இதுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஒரிஜினல் நாபும் இல்லை. இதோட ஒரிஜினல் நாப் கிடையாது இது. ஸோ இந்த நாப் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே ரெண்டு நாப் மிஸ்ஸிங். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக இப்போ நாங்கள் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் சொல்கிறேன், 100% நல்ல ஒரு டவர் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ட்ரை பண்ணோம். 45 வாட்ஸ் தான், 40 வாட்ஸ், சரிங்களா? ஆனால் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 வாட்ஸ் 200 வாட்ஸ் டவரே ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணும். நல்ல ஒரு ஆம்பிளிஃபையர். 7,000 ருபீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா த்ரோ அவே ப்ரைஸ் இன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருள் மிஸ் பண்ணாமல் தாராளமாக தேவைப்படுறவங்க கேட்டு எடுத்துக்கோங்க. அதே போல் இன்னொரு ஆம்பிளிஃபையரை பார்க்கலாம். டெக்னிக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இது SU800 தான் இதோட மாடல் நம்பரு. நியூ கிளாஸ் ஏ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் ஏ கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க ஆம்பிளிஃபையரு. இதுக்கான இன்புட்ஸ் வந்துட்டு மொத்தம் 6 இன்புட்ஸ் வருது. ஒன்று டேப் 2, டேப் 1, டேப் 2, அதுக்கப்புறம் சிடி, ஆக்ஸ், டியூனரு, ஃபோனோ, லவுட்னஸ்க்கான ஸ்விட்சும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மியூட்டிங் ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. பேஸ் ட்ரிபிள்கான கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்க்கான கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 45 வாட்ஸ் தான் வரும் இது. ஆனால் டெக்னிக்ஸில் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்த வேட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு வேட்டேஜை தான் கொடுத்துருப்பாங்க. ட்ரூ RMSன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாத்த. ஸோ உண்மையாகவே ஒரு வேட்டேஜை தான் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி வர ஏவி ரிசீவரில் வர மாதிரியெல்லாம் அது கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஆம்பிளிஃபையரு. கண்ணு மூடிட்டு பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம். 13,500 ருபீஸ்க்கு இது தரும். 13,500 ரூபாய்க்கு இது தரும். பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களில் சேரும். நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ரெண்டு ப்ராடக்ட்டுமே. இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எங்களை கேளுங்க. கேட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த ஊர் இருந்தாலும் நாங்கள் அனுப்பி தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ப்ராடக்ட்டு. ஸோ காஸ்மெட்டிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மின்ட் கண்டிஷன் அப்படின்னாலாம் சொல்ல முடியாது இந்த சாம்சங்கை. ஆனால் ஒர்க்கிங் குவாலிட்டியை சொல்கிறேன். குவாலிட்டி வந்துட்டு செம்ம குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் 7,000 ருபீஸ் தானே, இது என்ன வந்துட போகுது அப்படின்றத யோசிச்சிடாதீங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வாங்கணுன்னா நீங்கள் ஒரு 70,000-80,000 ருபீஸ் வைக்கணும். ஸோ இந்த குவாலிட்டியை எடுத்துகிட்டு வரதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு டெக்னாலஜி ஓரியன்டாக தான் இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா சப்வூஃபர் ப்ரீ அவுட் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் டேக் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியை தான் கூட வந்துட்டு அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்களே தவிர, ஆனால் குவாலிட்டி எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பீட்டபிள் குவாலிட்டி. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நல்ல பொருளுங்க தாராளமாக கேட்டு வாங்கிக்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், சரிங்களா? ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா லீக். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா லீக் தான் இதோட பிராண்ட், LEAK. ஸோ லீக்லேயே வந்துட்டு இது 70 அப்படின்ற ஒரு மாடல் தாங்க இது. இது நிறைய பார்த்தீங்கன்னா ஆடியோ உள்ளே இருக்கிற இந்த விண்டேஜ் லவர்ஸுக்கு ப்ராப்பராக இது தெரியும். நிறைய பேர் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இது. இதோட வேட்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் 25 வாட்ஸ் தான், 25 வாட்ஸ் தான் இதோட வேட்டேஜ். ஆனால் நல்ல டாப் நாச் குவாலிட்டி, சரிங்களா? ஏன் இது நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க அப்படின்றதுன்னு சொல்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப பழைய மாடல். இது நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னோவேஷன்ஸ் எல்லாமே மோனோவில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டீரியோவாக கன்வெர்ட் ஆச்சு. ஸ்டீரியோவாக கன்வெர்ட் ஆன பிற்பாடு பார்த்தீங்கன்னா டியூபில் தான் இருந்தோம். எல்லாமே டியூப் ஆம்பிளிஃபையரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூபோட இன்னோவேஷன் முடிஞ்ச பிற்பாடு
வந்த ஒரு மெட்டல் டிரான்சிஸ்டர் மாடல் தான் இது. ஸோ சேம் பார்த்தீங்கன்னா டியூப்ல என்ன குவாலிட்டி வருமோ அதுக்கான அப்படியே தான் இருக்கும் குவாலிட்டி. ஸோ அரௌண்ட் 25 வாட்ஸ் தானே, என்ன வந்துட போகுது ஆடியோ அப்படின்றது மாத்திரம் யோசிச்சிடாதீங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது, சரிங்களா. ஸோ இதுக்கான வுட்டு வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய பேனல் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்த ஒரு எண்ட் யூசர் அவரே செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பேனல் தான் இது. ஸோ இது பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே மெட்டல் பாடி தான் இருக்கும். ஸோ இதோட பேக் சைடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படியே. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் இதோட பேக் சைடு இமேஜஸை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஹை கெயின் லோ கெயினுக்கான இங்கே இது கொடுத்துருப்பாங்களா பிக்கப் அப்படின்னு சொன்னால் ரெக்கார்ட் பிளேயர் ஃபோனோ இன்புட்டை தான் வந்துட்டு பிக்கப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு ஃபோனோ இன்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ்க்கான கனெக்டிவிட்டி கேபிள்ஸ் இங்கே தான் நீங்கள் கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா மேட் இன் லண்டன் இங்கிலாந்து, பியூராக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மேட் இன் லண்டன் இங்கிலாந்து லீக் ஸ்டீரியோ 70, இதுதான் இதோட மாடல் நம்பரு. 8 ohms to 15 ohms போடலாம் இங்கே ஸ்பீக்கர் நீங்கள். ஸோ 8 ohms to 15 ohms. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்புட்டு. பிக்கப்புக்கான இன்புட் இங்கே இருக்குது, டியூனருக்கான இன்புட் இங்கே இருக்குது. பிக்கப் அப்படின்னு சொன்னால் ரெக்கார்ட் பிளேயர் ஃபோனோ ஸ்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிடலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ விண்டேஜ் ரொம்ப லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு கண்டிஷன்லையும் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க கேட்டு எடுத்துக்கோங்க. 28,000 rupeesக்கு இந்த ஆம்பிளிஃபையர் தரோம். 28,000க்கு இந்த ஆம்பிளிஃபையர் தரோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு யாருக்காச்சும் தேவை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி விண்டேஜோட ஆடியோ எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸில் ஒரு டியூனரை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட மாடல் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ST8 தான் இதோட மாடல் நம்பரு. சின்ன ஒரு மாடல், நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு மாடல். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு FM ஆண்டனாவை கனெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கிற தொட்டு நான் கையில் எடுத்து காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு FM AM-க்கான ஆண்டனாவை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் FM வந்துடும். இன்றைக்கான FM சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆம்பிளிஃபையரில் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா FM எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் குவாலிட்டியில் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு FM AM-க்கான ஒரு இண்டிவிஜுவல் டியூனர் தான் இது. டெக்னிக்ஸ் கம்பெனியில் இந்த டியூனரை நம்ம பார்க்குறோம். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஸ்பிளேவும் வந்துடும். ஸோ நல்ல ஒரு மாடலு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் எல்லாம் ரொம்ப பெரிய ப்ரைஸிங் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இது கஸ்டமர்கள் தேவைப்படும் அப்படின்றதுக்கு வேண்டி தான் இது எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபுல் பேண்ட் இது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணாலே அந்தந்த சேனலுக்கு போய் அது செட் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு டியூனரு. வெறும் பார்த்தீங்கன்னா 3,000 rupees தான் இந்த டியூனர் தரோம். யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக எந்த ஊர்னாலும் நாங்கள் அனுப்பி தரலாம் இதை. ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இது 2 DVD பிளேயர் இருக்குங்க. எதுக்கு இதில் DVD பிளேயர் வந்துச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடியோ CD இன்றைக்கி வந்துட்டு ஆடியோ CD பிளேயர் வாங்கினோன்னா 10 ரூபா 12 ரூபா வருது ஒரு ஆடியோ CD பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது ஆடியோ CD பிளேயர் நம்ம வந்துட்டு இந்த டிவிடியவே ஆடியோ CD பிளேயராகவே யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவும் 24 bit தான். டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கன்வெர்ட்டர்ஸ் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பழைய மாடல்ஸ். ஸோ பழைய மாடல்லலாம் பார்த்தீங்கன்னா டேக் நல்லா போட்டிருப்பாங்க உள்ளே. ஸோ அதனால் ஆடியோ CD போடும் போது இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ஆடியோ CDயோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அந்த காரணத்துக்கு தான் இது எல்லாத்துக்குமே எடுத்திருக்கோம். நாங்களும் எங்களோட பர்சனலுக்கு நீட்டு எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் இப்போ வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் போட்டு நாங்கள் இது கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த 2 சோனியோட பிளேயர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு ப்ரீ அவுட் வரும். அப்படின்னா லெஃப்ட் ரைட் அவுட்புட்டே பார்த்தீங்கன்னா 2 சேனலுக்கு இருக்கும். 2 சேனலுக்கு 4 அவுட்புட்டாக இருக்கும். 2 அவுட்புட் இண்டிவிஜுவல் செப்பரேட்டாகவே இருக்கும். சோனியோட DVD பிளேயரு ஆடியோ CDக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா அனலாக் அவுட்புட் வரும் இந்த DVD பிளேயர்லையும். ஸோ 24 bit இது சப்போர்ட் பண்ணும், சரிங்களா. ரெண்டுமே 24 bit சீரீஸ் நீங்கள் போடும்போது குவாலிட்டி வந்துட்டு அல்டிமேட் குவாலிட்டி வந்துடும். கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஆடியோ CD பிளேயராக ஒரு பட்ஜெட்டில் வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,000 rupees தான் கொடுக்குறோம். கண்ணு மூடிட்டு யாருக்கு தேவையோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஒரிஜினல் ரிமோட்டும் அவைலபிள் இருக்குது. அதுக்கான ரிமோட்டும் ஒன்றுக்கு மாத்திரம் அவைலபிள் இருக்குது, இன்னொன்றுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நாங்கள் மேனேஜ் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா DNM அப்படின்ட்டு மேட் இன் ஜெர்மனியில் ஒரு டியூனர் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,000 rupees வரும். டிஜிட்டல் குவாட்ஸ் டியூனர் இது.
ஸோ டிஜிட்டலாகவே நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு சேனல் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு FM AM வந்துடும். அதுக்கான டிஸ்பிளேவும் இங்கே நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேட் இன் ஜெர்மனி இது. சேனல் 1 சேனல் 2 டியூனிங்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆட்டோ டியூனிங்கில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் எடுத்து தாராளமாக வந்துட்டு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பொருளுங்களை எடுத்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 rupees வரும். அதுக்கப்புறம் கீழே ஒரு டியூனர் இருக்குது. சாம்சங்கோட ஒரு டியூனர் தான் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிஜிட்டல் டியூனர் தான் இது. FM AM ஆன டியூனர் இது. இங்கே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் சேனல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப் டு வந்துட்டு 12 சேனல்ஸ் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. 12 கம்ப்ளீட்டாக 16 சேனல் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெமரி வந்துட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டியூனிங்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிபி அதுக்கப்புறம் அப்பு டவுனு டியூனிங் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளேவாகவும் இருக்கும் இது. ஸோ எல்லோ கலர் டிஸ்பிளேல வரும். ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட், யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,500 தான் இது கொடுக்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸில் இங்கே ஒரு சிடி பிளேயரை பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த சிடி பிளேயருக்கு ரிமோட் இல்லை, கம்ப்ளீட்டாகவே சிடி பிளேயர் தான். அனலாக் அவுட்புட்டோட வரும். டிஜிட்டல் இங்கே குவாட்ஸ் லீனியர் ஆக்சஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீட் லீனியர் ஆக்சஸ் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிடி பிளேயருக்கான விலை பார்த்தீங்கன்னா வெறும் 6,000 rupees தான். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து இன்னமும் பார்த்தீங்கன்னா டேக் இருக்குது. அதையும் அப்படியே நாங்கள் காமிச்சிடுறோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் அது 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீமர்ஸ் இருக்குது. இன்னும் அதையும் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்ததுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோனஸில் வந்துட்டு ஒரு ஸ்டீமரை பார்க்கலாம் இப்போது. ஸோ சோனஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சோனஸில் தான் ஒரு ஸ்டீமரை பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷனும் வந்துடும் இதுலேயே, ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் டிவைஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸ்டீரியோ கேட்குறவங்க நிறைய ஏவி ரிசீவர்ஸும் வச்சுருப்பீங்க, ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரும் வச்சுருப்பீங்க. அதுக்கான சோர்ஸ் இன்றைக்கி சிடி பிளேயர்ஸ் எல்லாம் சிடிஸ் எல்லாம் எங்கேயும் அவைலபிள் இல்லை. பழைய ஆளுங்க யாரும் சிடிஸ் வச்சுருக்கிறவங்க மாதிரி தான் இந்த சிடி பிளேயர்ஸை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் காப்பி பண்ணியும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வைஃபைல வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கான டிவைஸ் தான் இது, சோனஸோடது. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சோனஸில் எல்லாமே கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வைஃபை கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆப்டிக்கலுக்கான கனெக்ஷன்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு அப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருவாங்க. நீங்கள் தாராளமாக இதை பார்க்கலாம். 2 ஆப்டிக்கலுக்கான கனெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அனலாக் ஆடியோ அவுட்டுக்கு வந்துட்டு 2 கனெக்ஷன் 2 ப்ரீ அவுட் இருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம். ஆப்டிக்கல் அண்ட் கோஎக்சல் ரெண்டுத்துலேயுமே அவுட்புட் இருக்குது. ஸோ ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் ஆப்டிக்கல் ஐதர் கோஎக்சல் ரெண்டும் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். பவர் கார்டு இது வந்துட்டு லேன் கனெக்ஷன். ஸோ இதில் நீங்கள் லேன் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்கு, ஸ்பாட்டிஃபை, டைடல் இது எல்லாத்தையுமே த்ரூ இதில் இருந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவைஸ் இது. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 16,000 rupees தான் இது. 16,000 ரூபாய்க்கு நாங்கள் இது தரோம். சரிங்களா? தாராளமாக தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கேட்டு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு வைஃபை ஸ்ட்ரீமிங்கான ஒரு டிவைஸ் தான். ஸோ இதை விட்டு இன்னொரு சின்ன ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம் இப்போது. இது வந்துட்டு மோடி ஸ்கிட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக். சரிங்களா? மேட் இன் USA. டேக் அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஸோ இன்றைக்கி வர சாங்ஸ் எல்லாமே ரெக்கார்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூராக டிஜிட்டலாக தான் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம அனலாகில் கேட்கும் போது தான் கண்டிப்பாக அந்த ரிசல்ட் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் தான் இந்த டேக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெட்ஃபோனோட டேக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 to 15,000 rupees வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்டில் ஒரு மோடி ஸ்கிட். ஸோ இதுதான் இதோட மாடல் நம்பரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கலில் ஒரு கோஎக்சலுக்கான கனெக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹெட்ஃபோனுக்கான இது கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு சார்ஜர் கேபிள் மாதிரி வரும். இது வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டத்துலேருந்து நீங்கள் ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் இங்கே டிஜிட்டலாக எடுத்து இங்கே அனலாக் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் இதோட வேலை. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டேக்கு. என்ன கேட்டிங்கன்னா டீசெண்டான ஒரு டேக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. அமேசானில் இப்போயும் அவைலபிள் இருக்குது. 26,000 rupees அமேசானில் இருக்கக்கூடிய வேலை. நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் 14,800 rupeesக்கு தரோம். 14,800 ரூபாய்க்கு இது தரோம். ஸோ 26,000 ரூபாய் அமேசான்லேயும் அவைலபிள் இருக்குது. இப்போயும் கரண்ட் ரன்னிங் மாடலில் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க தாராளமாக இதை கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் டு அனலாக் ஒரு ஏவிஆருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு டீசெண்டான டேக்கு. டைனியாக பண்ணியிருக்காங்க, காம்பேக்ட் மாடலாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறோம் ஆடியோ ரிசல்ட் நல்லாவே இருக்குது. ஏன்னா நாங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெமோ பார்த்துட்டு தான் நாங்கள் இதை சேலுக்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு நல்லா இருக்குது கண்டிப்பாகவே. இதை தவிர்த்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ சவுண்டில் வந்துட்டு நோடு 2 அப்படின்ட்டு தான் ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துட்ருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா டேக் கம் ஸ்ட்ரீமர். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஸ்பாட்டிஃபை, டைடல் எல்லாமே வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம்.
ஸோ இதோட பேக் சைடு இமேஜஸை பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு. இதுக்கு ரிமோட்டெல்லாம் எதுவுமே வரவே வராது, ஏன்னா எல்லாமே வைஃபை ஸ்ட்ரீமிங் தான் இது. ஸோ இதுக்கான ஆப் கொடுத்துருப்பாங்க, ஆப்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சோனஸ்லேயும் அப்படி தான், சோனஸ்க்கான ஆப் இருக்கும், ஃபோன்லேருந்து நீங்கள் அந்த ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு யூஎஸ்பிக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்டிக்கல்லு, கோஎக்ஸெல்லு, ஆப்டிக்கல் அண்ட் கோஎக்ஸல் இங்கே ரெண்டும் கொடுத்துட்ருக்காங்க. சப்வூஃபருக்கான அவுட்புட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட் ஆகி ஆடியோ அவுட் இங்கே வந்திருக்கு. உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லேண்ட் கனெக்ஷன் இங்கே மேலே இருக்குது, சரிங்களா. கீழே வந்துட்டு உங்களுக்கு யூஎஸ்பி. ஸோ உங்களோட யூஎஸ்பியை போட்டு நீங்கள் இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட யூஎஸ்பிக்கான கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே வந்துடும். ஹார்ட் டிஸ்கை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. ப்ளூ சவுண்ட் நோடு 2 தான் இதோட மாடல் நம்பரு. ஸோ இதோட நாங்கள் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,000 ருபீஸ் நாங்கள் விற்கிறோம். 38,000 ரூபா இதோட ப்ரைஸு. ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கினோன்னா நியர்பை பார்த்தீங்கன்னா 90 சேஞ்ச் இருக்குது, இது 90,000 சில்லறை இருக்குது. ஆனால் எங்கேயுமே அவைலபிள் அவ்வளோ ஈஸியாக யாருமே இது விற்கிறதில்ல. ஸோ எங்கேயுமே அவைலபிள் இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான். நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்காங்க. பேக் சைடு இமேஜஸ்லேருந்து பிடிச்சி எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ டேக்கம் ஸ்ட்ரீமர் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே வந்துடும். ஸோ 100% எனக்கு நல்ல ஒரு லாஸ்லெஸ் ஆடியோ இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறவங்க, இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு லாஸ்லெஸ் ஆடியோ வேணும்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ 100% ஸ்டீரியோ ஃபைலில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இது யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எங்களால் முடிஞ்ச கொஞ்சம் ப்ராடக்ட்டை நாங்கள் காமிச்சிருக்கோம். இன்னமும் பவர் ப்ரைஸ் எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இன் ஃபியூச்சர் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் நாங்கள் முயற்சி பண்ணி நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த ஒரு காரணத்துக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் எங்களோட பையர்ஸ் இருக்காங்க, இப்போ எங்ககிட்ட வாங்கியிருக்கக்கூடிய எங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ், ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எவ்வளோ பேர் வாங்கி நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் நல்ல ஒரு ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கஸ்டமருக்கும் இன்னொரு வாட்டி நான் தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாரும் மீட் பண்ணதில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இருக்கக்கூடிய இன்னும் நிறைய ப்ராடக்ட்டுங்களை நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வரப்போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நிறைய சப்வூஃபர்ஸ் இருக்குது, சப்வூஃபர் காமிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோம் தியேட்டருக்கான பேக்கேஜ் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 டேஸில் நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறமாவது நான் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறேன். ஸோ இது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு நன்றியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தீபக். தேங்க்யூ எவ்ரிவன்.